அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய ஒழுங்குகளில் தொடர் காணொலியில் நம்ம பதிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 17. அல்லாஹுவின் தூதரே அழகிய ஆசிரியர் என்ற தலைப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்முறைகளை சிலவற்றை நமக்கு படிப்பனையாக ஆக்கிக்கொள்வதற்கு, அதை நமது பாடமாக ஆக்கிக்கொள்வதற்கு, அல்லாஹுவை நோக்கி அழைக்கக்கூடிய ஒவ்வொரு அழைப்பாளர்களும் தாங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அழைப்பு முறைகளை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில், ஏன்னா இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏராளமான மக்கள் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதை நாம் குறை சொல்ல, முழுக்க முழு மனதோடு நம்ம வரவேற்கிறோம். எந்த ஒரு பணி செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய தகுதியை நாம் வளர்த்து கொள்ளணும். அதற்கு முழுக்க முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்மாதிரியாக கொள்ளணும். அந்த அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் ஏராளமான தாயிகள் தங்கள் சுய விருப்பப்படி மக்களை அழைக்கிறேன் என்ற பேரில் சில தகாத முறையில் மக்களை அழைக்கிறாங்க. அதற்காக அப்படிப்பட்டவர்களும் சரியான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதித்தார்கள். அவர்கள் போதிக்கப்பட்ட அந்த மக்களை பற்றி நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் உள்ள மாதிரி உள்ள மக்கள் இல்லை. அவங்க முழுக்க காட்டு மிராண்டிகளாக இருந்தவர்கள். சரியா? அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் அது நம்முடைய அழைப்பு பணிக்கு மிக உறுதுணையாக இருக்கும் என்ற நட்பாசையில் இந்த காணொளி பதிவு செய்கிறேன். பொறுமையாக தெளிவாக கேட்டு ஒரு முடிவு எடுங்க இன்ஷா அல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் பின்பற்ற தகுந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்றும் நமது தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்றும் உறுதி கூறியவனாக இந்த உரையை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். மனித சமுதாயம் பின்பற்றுவதற்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. மனிதனை அவன் சக்திக்கு மீறிய சோதிக்கின்ற எந்த ஒரு சட்டத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பார்க்கவே முடியாது. இந்த மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள் புரிந்து கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் மிகவும் எளிமையானதாக இருக்கின்றது. இதை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது, நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது. இம்மார்க்கத்தை எவரும் தமக்கு சிரமமானதாக ஆக்கி கொண்டால் அவரை அது மிகைத்துவிடும். எனவே நடுநிலையை மேற்கொள்ளுங்கள். இயன்றவற்றை செய்யுங்கள். இவற்றில் உங்களால் இயன்றவற்றை செய்யுங்க. நற்செய்தியை சொல்லுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிறிது நேரம் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து அதற்கான அறிவை தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பாளர்களாகிய நமக்கு ஒரு அற்புதமான அறிவுரையை சொல்லித் தருகிறார்கள். இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 39வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் பாடம் எளிதானது, ஆசிரியரும் சிறப்பாக போதிப்பவர், இந்த பாக்கியம் எல்லா மாணவர்களுக்கும் கிடைத்து விடாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் நாம் பெற்றிருக்கிறோம், நாம் அதை பெற்றிருக்கிறோம். இஸ்லாம் எளிதாக இருப்பது போன்று அதன் வழிகாட்டியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எளிதாக எடுத்து சொல்லும் தன்மையை பெற்றிருந்தார்கள். மார்க்கத்தை எளிமையாக புரிய வைத்தார்கள். அவ்வாறு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை இந்த காணொளியில் தொடர்ந்து பார்ப்போம். எளிதாக சொல்லிய ஆசிரியர், அதாவது அல்லாஹ் என்னை கடினமான போக்கு உள்ளவனாகவோ எவரையும் வழித்தவர செய்பவனாகவோ அனுப்பவில்லை. முதல் அடிப்படை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, என்னை கடினம் போக்கு உள்ளவனாகவோ எவரையும் வழித்தவர செய்பவனாகவோ அனுப்பவில்லை. மாறாக எதுக்கு அனுப்புனா, இறை நெறியை எளிதாக்கி சொல்லும் ஆசானாகவே என்னை அனுப்பியுள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 2946வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மார்க்கம் சொல்வதற்கு வந்திருப்பதாக கூறாமல் அதை எளிமையாக சொல்வதற்கு வந்திருப்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக எப்படிப்பட்ட மார்க்கத்தை நம்ம சொல்வதாக இருந்தாலும் அது முக்கியமல்ல, எளிமையாக சொல்லணும், அதுதான் முக்கியம். அதில் தான் நமக்கு இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தராங்க. சொல்லக்கூடிய செய்திகளை மக்களுக்கு மிக எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். இங்கு தமது கற்பிக்கும் தன்மையையும் சேர்த்து குறிப்பிடுகிறார்கள். அதற்கேற்ப குறைவான சொற்களில் நிறைவான பொருள் கொள்ளும் வகையில் பேசும் ஆற்றலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். நான் ஒருங்கிணைந்த பொருள்கள் கொண்ட வார்த்தைகள் ஜமீஉல் கலீம் வழங்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன். எதிரிகளுக்கு என்னை பற்றியும் மதிப்பும் அச்சமும் ஏற்படுத்தப்பட்டு எனக்கு வெற்றி அளிக்கப்பட்டுள்ளது. நான் நேற்றிரவு உறங்கிக் கொண்டிருக்கையில் பூமியின் கருவூரங்களுடைய திறவுகோள்கள் என்னிடம் கொண்டு வரப்பட்டு என் கையில் வைக்கப்பட்டன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 7013வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இரத்தன சுருக்கமாக போதித்த நல்லாசிரியர் நபிகள் நாயகம். நீண்ட நெடிய கருத்துக்களை ஓரிரு வார்த்தைகளில் விளக்கும் திறமை நபிகளாருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். பக்கம் பக்கமாக விவரிக்க வேண்டிய விஷயங்களை கூட இரத்தன சுருக்கமாக தெளிவுபடுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கற்றுத்தருவதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது நான் அவர்களிடம் போய் சேர்ந்தேன். நான் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு வெளியூர்காரர் தமது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இங்கே வந்துள்ளார். அவர் தமது மார்க்கத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார் என்று என்னை பற்றி சொன்னேன். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரையை நிறுத்திவிட்டு என்னை நோக்கி வந்து சேர்ந்தார்கள். ஒரு நாற்காலி கொண்டு வரப்பட்டது. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை என்று நான் எண்ணுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாற்காலியில் அமர்ந்து அல்லாஹ் தமக்கு கற்றுத்தந்தவற்றிலிருந்து சிலவற்றை எனக்கு போதிக்கலானார்கள். பிறகு திரும்பி சென்று தமது உரையை முழுமைப்படுத்தினார்கள். அவங்க குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. இதை தமீம் பின் அசத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1590வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அதிகமாக அறிந்திருக்கிறோம் என்பதை விடவும் அடிப்படையான விஷயங்களை முதலில் அறிந்திருப்பது மிக மிக அவசியம். அவ்வாறு அறிய வந்தவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நம்ம பார்க்குறோம். கற்றுக்கொள்ள நாடுவோருக்கு தகுந்த ஏற்பாட்டினை வாய்ப்பை தருவது நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கமாக இருந்தது. இதற்கு பின்வரும் சம்பவம் சான்றாக உள்ளது. அதையும் பாருங்கள். நாங்கள் உங்களை அணுகி மார்க்க விஷயங்களை கேட்க முடியாதவாறு தங்களிடம் எப்போதுமே ஆண்களே உங்களை சுற்றி சுற்றி மிகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு உங்களிடம் மார்க்க விஷயத்தில் கேட்கவே முடியல. எனவே தாங்களாகவே எங்களுக்கென்று ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டுக்கொண்டார்கள். அவர்களும் அந்த பெண்களுக்கென ஒரு நாளை வாக்களித்து அந்த நாளில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மார்க்க கட்டளைகளை ஏவினார்கள் என்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 101வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் கல்வி பணியில் இருப்போர் கற்றுத்தருவதில் ஆர்வம் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தணும். அப்போதுதான் அவரது அறிவாற்றல் மூலம் அடுத்தவர்களுக்கு பயன் கிட்டும். இல்லாவிட்டால் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் மனம் வீசாத மலரை போன்றுதான் அவரது நிலைகளும் இருக்கும். அடுத்து, தலைச்சிறந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பற்றி சுற்றியிருக்கும் மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் எனும் ஆர்வம் நபியிடம் மேலோங்கி இருந்தது. சுருக்கமாக சொன்னால் எல்லா விதத்திலும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தலைச்சிறந்த முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்து இருக்கிறார்கள். நான் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன். அப்போது தொழுது கொண்டிருந்த மக்களில் ஒருவர் தும்பினார். உடனே நான் இர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று மறுமொழி கூறிவிட்டேன். உடனே மக்கள் என்னை வெறுத்து பார்த்தார்கள். நான் என்னை என் தாய் இழக்கட்டும் தன்னைத்தானே நொந்து கொண்டு, நீங்கள் ஏன் என்னை இப்படியே பார்க்குறீங்க என்று அவர்களை நோக்கி கேட்டேன். மக்கள் பதிலேதும் கூறாமல் தங்கள் கைகளால் தொடைகளின் மீது தட்டினார்கள். தங்களது தொடைகளின் மீது தட்டினார்கள். மக்கள் இவ்வாறு செய்வதை என்னை அவர்கள் அமைதியாக இருக்க சொல்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டு அமைதியாகிவிட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும், என் தந்தையும் என் தாயும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இது அவங்கள சரிப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி இல்லையா. அப்புறம் பின்வருமாறு இந்த அறிவுரையை எனக்கு தந்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்ன அறிவுரை? அவர்களுக்கு முன்னரோ பின்னரோ அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை கூட நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை என்று இந்த செய்தியை சொல்லக்கூடியவர் சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னை கண்டிக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழமையானது மக்களின் பேச்சுகளுக்கு உரிய நேரம் அன்று, அதாவது இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுகளுக்கு உரியதில்லை. தொழுகையை அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வோடு நம்ம உரையாடுறோம். ஆனால் மக்களோடு நம்ம பேசிக்கொள்வது இல்லை, பேசக்கூடாது என்பது அவ்வளவு தெளிவாக நல்லினமாக அவருக்கு சொல்கிறாங்க. மாறாக அவர்கள் இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுகளுக்கு உரிய நேரம் அல்ல. தொழுகை என்பது இறைவனை துதிப்பதும் அந்த இறைவனை பெருமைப்படுத்துவதும் குர்ஆன் ஓதுவதும் ஆகும் என்றோ அல்லது அதை போன்றோ சொன்னார்கள் என்று முஆவியா பின் அல்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 935வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அவர்களுக்கு முன்னரோ பின்னரோ அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை கூட நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை என்று இந்த நபித்தோழர் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் அல்லாஹுவின் தூதருடைய அணுகுமுறை எந்த அளவு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தும்பியவர் அல்ஹம்துலில்லா என்று கூறுவதை செவியேற்பவர் எர்ஹமுக்கல்லா என்று பதில் சொல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிமுறை. தொழுகை என்பது இறைவனிடம் உரையாடுவதற்கு நிகரானது என்பதால்
அதில் இருக்கும் நிலையில் தும்மியவருக்கு பதில் சொல்லக்கூடாது. இது தெரியாமல் தொழுகையில் பதில் கூறியவருக்கு நபி அவர்கள் நல்ல முறையில் தவறை சுட்டி காட்டுகிறார்கள், தொழுகையின் நோக்கத்தையும் விளக்குகிறார்கள். இவ்வாறு கேட்பவரின் நிலைக்கேற்ப கற்றுத்தரும் பண்பாளராக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் வளர்ந்து வந்த சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை என் கை உணவு தட்டில் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தது. அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சிறுவனே, அல்லாஹ்வின் பெயரை சொல். சாப்பிடுவதாக இருந்தால் அப்படி அற்புதமான ஒரு அறிவுரை அந்த பையனுக்கு சொல்கிறாங்க, சிறுவனுக்கு. அல்லாஹ்வின் பெயரை சொல், உனது வலது கரத்தால் சாப்பிடு, உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடு என்று கூறினார்கள். அதன் பிறகு இதுவே என் உண்ணும் முறையாக, நான் உணவருந்தும் முறையாக இதுவே இருந்தது என்று உமர் இப்னு அபி சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 5376வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. பெரும்பாலான பெரியவர்கள் சிறுவர்களுக்கு ஒழுக்க மாண்புகளை கற்றுத்தருவதில்லை. வளர்ந்து ஆளானதும் இவர்களாகவே கற்றுக்கொள்வார்கள் என கருதிவிட்டு அடிப்படை செய்திகளை கூட சொல்லாமல் விட்டு விடுகிறார்கள். இது சம்பந்தமான செய்தியில் நேற்றைய காணொலியில் கொஞ்சம் குறிப்பிட்டிருக்கிறேன் இல்லையா? சிலரோ போதிக்கும் பெயரில் அதிக கண்டிப்பை காட்டுகிறார்கள். கண்டிப்போ கூடாது என நாம் வாதிடவில்லை, கண்டிக்க கூடாதுன்னு சொல்லலை. கற்கும் ஈடுபாட்டை கெடுக்காத வகையில் அது எல்லைக்குள் இருக்க வேண்டும், எல்லையை மீறிவிடக்கூடாது என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க, கண்டிப்பை கட்டுக்குள் வைத்துவிட்டு குழந்தையின் மனதில் ஆழ பதியும் வகையில் பக்குவமாக எடுத்து சொல்கிறார்கள். சிறுவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கூட சீக்கிரம் உள்வாங்கிக் கொள்ளும் வகையில்தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை இருந்திருக்கிறது. நிறுத்தி நிதானமாக கற்பித்த ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார். பள்ளிவாசலின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் திரும்ப சென்று தொழுவீராக, ஏனென்றால் நீர் முறையாக தொழவில்லை என்று கூறுகிறார்கள். அந்த மனிதர் திரும்பி சென்று முன்பு தொழுவதை போன்றே தொழுதுவிட்டு வந்து நபிகளாருக்கு சலாம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சலாம் சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறாங்க, திரும்ப சென்று தொழுவீராக, ஏன்னு கேட்டால் நீ சரியாக தொழுல, முறையாக தொழுல அப்படிங்கிறாங்க. இதுபோல் 3 தடவை அனுப்பி சொல்கிறாங்க. பிறகு அந்த மனிதர், அப்படின்னா தொழுகை முறையை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்குறார். 3 தடவை சொன்னீங்க, நான் போய் தொழுதுட்டேன், அந்த முறையில் ஏதோ தவறு இருக்குது, எனக்கு தெரியல, அதை முறையாக எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு வந்து கேட்குறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். எப்படி? நீர் தொழ நினைத்தால் முதலில் பரிபூரணமாக அங்க சுத்தி, அதாவது உழு செய்து கொள். பிறகு கிப்லா இறை இல்லத்தை காபாவின் திசையை நோக்கி நின்று அல்லாஹு அக்பர் என்று கூறும். பிறகு குர்ஆனில் உமக்கு தெரிந்ததை ஓதும். பிறகு குனிந்து ருக்கு செய்வீராக, அதில் சற்று நேரம் நிலை கொள்வீராக. ருக்கு செய்யும் போது அந்த இருப்பிலேயே கொஞ்ச நேரம் நிலைத்து கொள்வீராக. பின்னர் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தி நேராக நிற்பீராக. பிறகு சிறை வணக்கம், அதாவது சஜிதா சிறை வணக்கம் செய்து அதில் சற்று நேரம் நிலை பெறுவீராக. டக்குன்னு தலையை தூக்கிடாத, அதில் சற்று நேரம் நிலை பெறு. பிறகு தலையை உயர்த்தி சற்று நேரம் நன்றாக அமர்வீராக. பின்னர் மீண்டும் சிறை வணக்கம் செய்து மீண்டும் இன்னொரு சஜிதா சிறை வணக்கம் செய்து சற்று நேரம் அதில் நிலை கொள்வீராக. பிறகு எழுந்து நேராக நிற்பீராக. புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம் தொழுவும் போது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் கோழி கொத்துனா மாதிரி ருக்கு அப்படி குனிந்து அப்படியே எழுந்திருக்கிறது. இன்றைக்கும் பலரும் நீங்கள் பார்க்கலாம். சரியா? அப்படிப்பட்டவருக்கு அதில் கொஞ்சம் இடம் கொடு, நேரம் கொடு. தக்பீரை கட்டு, ஏன்னா அதில் ஓத வேண்டியதை ஓது. பிறகு ருக்குக்கு போ, ருக்குவில் சற்று நேரம் பொறுத்து அதில் செய்ய வேண்டியதை செய்யி. பிறகு தலையை உயர்த்து, என்ன, பிறகு
சஜிதாவுக்கு போ. தலையை நெத்தியில் தரையில் நெத்தியை வச்சு அதில் என்ன பண்ண ஓத வேண்டியதெல்லாம் வருது, அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்க, டக்கு டக்குன்னு தூக்கிடக்கூடாதுங்கிற அந்த செய்திகளை தெளிவாக அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க. பிறகு எழுந்து நேராக நிற்பீராக, இவ்வாறே உம்முடைய தொழுகை முழுவதிலும் செய்து வருவீராக என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6667வது ஹதீஸாக இடம்பெற்றது. தொழுகை முக்கியமான முதல் கடமை. இப்படி இருக்க அது பற்றி தெரியாமல் இருக்கிறீர்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டு அவர்கிட்ட கேட்கல. அவர் சரியாக தொழாததற்கு காரணம் அறியாமையா அல்லது அலட்சியமா என்பதை மீண்டும் மீண்டும் தொழ சொல்வது மூலம் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். பிறகு தொழுகை பற்றிய செயல்முறையை நிறுத்தி நிதானமாக கற்பிக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும்போது தொழுகைக்கு ஒழு செய்வது போல் ஒழு செய்து கொள்ளு. பின்னர் உன்னுடைய வலக்கை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள். பின்னர் யா அல்லாஹ், நான் என்னுடைய முகத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய காரியங்களை உன்னிடம் விட்டுவிட்டேன், என்னுடைய முதுகை உன் பக்கமாக சாய்த்து விட்டேன், உன்னிடத்தில் ஆதரவு வைத்தவனாகவும் உன்னை பயந்தவனாகவும் இதை செய்கிறேன். உன்னை விட்டு தப்பி செல்லவும் உன்னை விட்டு ஒதுங்கி ஓடவும் உன் பக்கமே தவிர வேறு இடம் எதுவுமே இல்லை, எங்கேயும் போக முடியாது, அனைத்தும் உன்னிட இடம்தான். யா அல்லாஹ், நீ இறக்கிய உன்னுடைய வேதத்தை நான் நம்பினேன், நீ அனுப்பிய உன்னுடைய நபியையும் நான் நம்பினேன் என்று பிரார்த்தனை செய்து கொள். இவ்வாறு நீ சொல்லிவிட்டு உறங்கினால் அந்த இரவில் நீ இறந்துவிட்டால் நீ தூய்மையானவனாய் ஆகிவிடுகிறாய். இந்த பிரார்த்தனையை உன்னுடைய இரவின் கடைசி பேச்சாக ஆக்கிக்கொள் என்று என்னிடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பிரார்த்தனையை திருப்பி ஓதி காண்பித்தேன். அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அதை அப்படியே திருப்பி ஒப்பி வச்சேன். அப்போது நீ அனுப்பிய உன்னுடைய நபியையும் நம்பினேன் என்பதற்கு பதிலாக உன்னுடைய ரசூலை நம்பினேன் என்று சொன்னேன். மாற்றிட்டேன், நபியை ரசூல்னு மாற்றிட்டேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நீ அனுப்பிய உன்னுடைய நபியை நம்பினேன் என்று சொல்லும் என்று எனக்கு திருத்தி கொடுத்தார்கள். இதை அறிவிப்பவர் பராவ் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரில் 247வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள். மனனம் செய்தவர் ஒப்புவிக்கும் போது ஒரு வார்த்தையை மாற்றிவிடுகிறார். அப்போது அவரை நபி அவர்கள் கண்டிக்கவில்லை. இதிலும் நமக்கு தக்க பாடம் உள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு முறையிலேயே ஒரேடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என எவரையும் எதிர்பார்ப்பது நல்லதில்லை, அது சரியில்லை. கற்பவரிடம் பிழை நிகழும் போது சகட்டு மேனிக்கு திட்டாமல் திருத்தி கொடுக்க வேண்டும், அழகிய முறையில் திருத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குறித்து ஏதேனும் கேள்வி கேட்டால் தெளிவுபடுத்த வேண்டும். இப்படிதான் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் திகழ்ந்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி மாதவிடாயிலிருந்து நீங்கிக் கொள்ள தாம் எவ்வாறு குளிக்க வேண்டும் என்பது பற்றி கேட்கிறார்கள். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் முறையை கூறினார்கள். எப்படி? கஸ்தூரி நறுமணம் தடவப்பட்ட பஞ்சு துண்டு ஒன்றை எடுத்து அதனால் உன் மறைவிடத்தை துடைத்து தூய்மைப்படுத்திக் கொள் என்று பதில் சொன்னாங்க. யாரே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்மணிக்கு புரியல. அதனால் நான் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று திருப்பி கேட்குறாங்க. அந்த கஸ்தூரி தூவப்பட்ட அந்த துணியினால் நான் எப்படி துடைக்கிறதுன்னு கேட்குறாங்க விளக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதனால் தூய்மைப்படுத்திக்கொள் முதல்ல சொன்னதையா மட்டுமே சொல்கிறாங்க, அப்படியே திருப்பியும் சொல்கிறாங்க. அந்த பெண்மணி மீண்டும் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் எனக்கு தெளிவாக விளக்கி சொல்லுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்பட்டவாறு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மைப்படுத்திக்கொள் என்று பதிலளித்தார்கள். சுத்தப்படுத்திக்கொள் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த பெண்மணியை என் பக்கம் இழுத்து
இரத்தம் படிந்த இடத்தை அந்த நறுமண பொருள் தடவப்பட்ட அந்த துணியினால் துடைத்துக்கொள் என்று கூறினேன். யாரே? அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கிட்ட திருப்பி திருப்பி அவங்க கேட்குறத பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வெட்கப்படுறதை உணர்ந்து அந்த அம்மாவை கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கமாக இழுத்து இவங்க விலைக்கு சொல்கிறாங்க. என்ன இதை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நூல் புகாரில் 314வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு பெண் மாதவிடாய் குறித்து கேட்பதால் முடிந்த அளவு மூடலாக சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்கு ஆண்கள் பாடம் கற்றுத் தரும்போது பேச்சிலே விளக்கத்திலே கூட வரம்பு மீறிவிடக்கூடாது என்ற பாடம் இந்த சம்பவத்திலே ஏராளமாக நமக்கு சொல்லித்தருகிறது. எதை சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, எவருக்கு சொல்கிறோம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். எவராக இருந்தாலும் தகுந்த மனநிலை வாழ்க்கை சூழல் இல்லாத போது அவரால் படிப்போடு ஒன்றி போக முடியாது. ஆகவே கற்பவரின் நிலைக்கேற்ப கற்பித்தலை கையாள்வதுதான் கற்றுக் கொடுப்பவரின் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மிக மிக அவசியம். சலிப்புக்கு இடமளிக்காத சிறந்த ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சம வயதுடைய இளைஞர்களான நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். அவர்களுடன் 20 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இரக்க குணமுடையவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருந்தார்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்தினரிடம் செல்ல ஆசைப்படுவதை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரிலிருந்து எங்கள் குடும்பத்தினரை பற்றி விசாரித்தார்கள். ஊரில் இருக்கிற எங்கள் குடும்பத்தார்களை பற்றி விசாரித்தார்கள். நாங்கள் அவர்களை பற்றி விரிவாக விளக்கமாக எடுத்து சொன்னோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குடும்பத்தினரிடம் திரும்பி செல்லுங்கள், சென்று அவர்களோடு தங்குங்க, அவர்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள், தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்களில் மூத்தவர் உங்களுக்கு இகாமத்து செய்யட்டும் என்றும் கூறினார்கள். மேலும் அவர்கள் சொன்ன சில செய்திகளை எனக்கு நினைவில் அறிவிப்பவர் கொஞ்சம் நினைவில்லைங்கிறாங்க. என்ன இதை அறிவிப்பவர் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரில் 631வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. கல்வியை தேடி ஆர்வத்தோடு வந்திருந்தாலும் குடும்பத்தாரிடம் செல்ல நாடிய பிறகு படிப்பிலே கவனம் நிலைக்காது என்பது யாதார்த்தம். ஊர் திரும்ப முடியவில்லை எனும் ஏக்கம் கற்பதின் மீது வெறுப்பை விதைத்துவிடக்கூடாது. எனவே அவர்களுக்கு முக்கியமான தகவல்களை சொல்லிக் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி கற்பவரின் எண்ண ஓட்டத்தை புரிந்து சலிப்புக்கு இடையளிக்காத வண்ணம் போதிக்கும் தன்மையை ஆசிரியர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு சலிப்பேற்றப்பட்டுவிடக்கூடும் என்று அஞ்சி பல்வேறு நாட்களிலும் எங்கள் சூழ்நிலையை கவனித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குபவராக இருந்தார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 68வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் நயமாக விளக்கிய ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலக விஷயம் மார்க்க விஷயம் இந்த ரெண்டில் எதை போதிப்பவராக இருந்தாலும் அதற்கேற்ப தமது அணுகுமுறையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி? அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க திறமையாகும். திறமையிலேயே என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி போதிக்க வேண்டும் என்ற திறமையை நம்ம எடுத்து கையாளணும். அதுதான் பலன் தரும். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கூடுதலாக கவனம் செலுத்தியுள்ளார்கள். செய்தியை பாருங்க. ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம். அப்போது கிராமவாசி ஒருவர் வந்து பள்ளிவாசலுக்குள் நின்று சிறுநீர் கழித்தார். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நிறுத்து என்று கத்த ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சிறுநீர் கழிப்பதை மறிக்காதீங்க, விடுங்க, அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள்.
எனவே நபித்தோழர்கள் அவரை விட்டுவிட்டனர். அவர் சிறுநீர் கழித்து முடித்த பிறகு அவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, இது பள்ளிவாசல், சிறுநீர் கழித்து என்ன அசுத்தப்படுத்தக்கூடாது, என்ன அதற்குரிய இடம் இது அல்ல அப்படின்னு சொல்லி அதுக்குரிய அறிவுரையாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. இவை இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுவதற்கும் தொழுவதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் உரியதாகும் என்றோ அல்லது இந்த கருத்தில் அமைந்த வேறு வார்த்தைகளையோ அவரிடம் கூறினார்கள். பிறகு மக்களில் ஒருவரிடம் ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை அந்த சிறுநீர் மீது ஊற்றச் செய்தார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் 480வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ கிராமவாசியை, அதாவது கிராமவாசின்னு சொன்னால் படிப்பறிவு இல்லாமல் ரொம்பவும் காட்டுமிராண்டித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் பள்ளிவாசல் என அறியாமல் அவசர கதியில் சிறுநீர் கழித்து விட்டவரை இடைமறிக்க வேண்டாம் என கூறுகிறார்கள். அதன் பிறகு அவரை அழைத்து பள்ளிவாசல் குறித்து நயமாக எடுத்து சொல்லி, இந்த செய்தி இன்னொரு இடத்துல வேறு வாக்கியங்களோடு இடம்பெற்றுள்ளது. அதில் எப்படி இடம்பெற்றிருக்குன்னா, அதில் கற்றுத்தரும்போது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய ஒழுங்கை நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு கிராமவாசி பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்து விட்டார். உடனே மக்கள் அவரை பிடித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரை விட்டுவிடுங்க, அவர் கழித்த சிறுநீர் மீது ஒரு வாளி தண்ணீரை ஊட்டுங்கள். நீங்கள் எளிமையான மார்க்கத்தில் நளினமாக எடுத்து சொல்லக்கூறதாக அனுப்பப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் எளிமையான மார்க்கத்தில் நளினமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டுள்ளீர்கள். கடினமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 220வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் தலைச்சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்த ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையில் கிடக்கும் மக்களுக்கு நளினமாக எடுத்துரைக்க வேண்டும் எனவும் அவ்வாறு தான் மூமின்களுக்கு கட்டளை இடப்பட்டுள்ளது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள். என்ன சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, எப்படி சொல்கிறோம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகவும் முக்கியமாகவும் இருக்கிறது. ஆகையால் அழைப்பு பணிக்கு தமது தோழர்களை அனுப்பும் போது பின்வருமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யமன் நாட்டுக்கு அனுப்பினார்கள். அப்போது மார்க்க விஷயங்களில் மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள், மக்களை சிரமப்படுத்தாதீர்கள், நற்செய்திகளை அதிகமாக கூறுங்கள், எச்சரிக்கை செய்யும் போது கூட வெறுப்பூட்டி விடாதீர்கள், தீர்ப்பளிக்கும் போது ஒத்த கருத்துடன் நடந்து கொள்ளுங்கள், வேறுபட்டு விடாதீர்கள் என்று அறிவுரை கூறினார்கள். இதை அபு மூசா அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 4344 4345 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. கல்வியை தேடும் மக்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கற்பித்தல் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அதை விட்டு விரண்டோடக்கூடிய அளவுக்கு நம்ம யாருக்கும் எதையும் கற்பித்து விடக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி போதனைகளும் நடைமுறைகளும் இருந்துள்ளது. ஆகவே நமக்கு குர்ஆன் ஹதீஸ் விளங்காது என்று உளறுவோரை அலட்சியம் செய்து விடுங்கள். உரிய அக்கறையோடும் வழிமுறையோடும் கற்க முனைந்தால் மற்றதை விடவும் மார்க்கும் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். கற்றால் மற்றும் கற்பித்தலை மேம்படுத்த பல்வேறு ஆய்வுகள் நடக்கின்றன. அதாவது கற்றல் மற்றும் கற்பித்தலை மேம்படுத்த உலகத்தில் பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நவீன காலத்தில் கல்வி உளவியல் எனும் துறையில் கல்வி அறிஞர்கள் நிறைய ஆலோசனைகளை முன்வைக்கிறார்கள். அவற்றுக்கான அழகிய பாடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் பூரணமாக தெளிவாக நிறைய காண முடிகிறது. இத்தகைய தூதரின் தலைச்சிறந்த வழிகாட்டுதலை உதறிவிட்டு மற்றவர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுபவர்கள் இனியாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய முறையில் பின்பற்றி ஈருலகிலும் வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி புரிய அவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் கோரிக்கை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற குழுமத்தில் கொண்டு சேருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் கைரா.